வணக்கம். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற நம்மளோட ஜேர்னி நிதானமாக அதே சமயம் சூப்பராக போயிட்டுருக்கு. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் சென்டென்சஸ் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் எனி ஒன் எல்ஸ். அதாவது நான் வந்து ஒரு 100 சென்டென்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த 100 சென்டென்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதையே பயன்படுத்துங்க டெய்லி லைஃப்பில் அப்படிங்கிறத விட இந்த சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறதுங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நான் வந்து இப்போ ஒரு கிராமர், அதுக்காக பேசிக் கிராமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ஒரு 12 போஸ்ட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த போஸ்ட்லாமே வந்து ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை கவனத்தோடு பார்த்து லாங்குவேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கிட்டையும் யார் மேலேயும் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. ஸோ கிளியரான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தெளிவாக நீங்கள் பல வருஷங்கள் கற்றுக்க முடியாத விஷயங்களை வெறும் 12 போஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். பேசிக் கிராமர் அந்த 12 போஸ்ட்டு 12 நாள் ஒதுக்கி பாருங்கள். ஒரு நாளைக்கு வந்து ஒரு போஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். அரை மணி நேரம் டைம் எடுத்து 2 டைம் 3 டைம் பாருங்கள். புரிஞ்சிட்டிங்கன்னா அது அப்புறம் இங்கிலீஷ் வந்து யூ கேன் ப்ளே வித் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ வெண்ட் ஹோம் இப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஐ வெண்ட் டு ஹோம் இது ஒரு சென்டென்ஸ். இந்த 2 சென்டென்ஸில் எது சரியான சென்டென்ஸ், ஏன் அது சரியான சென்டென்ஸ், இதை தான் இந்த போஸ்ட்டில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கும் நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் தர போகிறேன். ஸோ இதில் வந்து சாதாரணமாக வந்து நம்ம ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று இருக்குது பார்த்துருக்கோம். சப்ஜெக்ட், ஃபைனைட் வெர்ப், ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது கேள்வி வாக்கியமாக மாற்றணும்னா அந்த ஃபைனைட் வெர்பு அதில் இருக்கிற மெயின் வெர்பையும் ஆக்சிலரி வெர்பையும் ரெண்டும் உடைச்சு சப்ஜெக்ட் எடுத்து அது சென்டரில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அதே சமயம் இந்த வாட், வேர், ஹவு, ஹூ, ஹூம், ஹூஸ் இந்த வேர்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. WHAT, WHERE இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா WH டைப் கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஸ்டின்கிற வேர்டே நான் யூஸ் பண்ணதில்லை, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். கேள்வி வாக்கியம்ங்கிறது இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படி தான், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிற நான் யூஸ் பண்ணுற டெர்ம். ஸோ இந்த WH டைப் கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அது சரியானது தான், பட் அது ஒரு அரைகுறை புரிதல் தான் அது உங்களுக்கு கொடுக்கும். அதை பற்றி கூடுதலாக நம்ம இந்த போஸ்ட்டில் தெரிஞ்சுக்குவோம். ஸோ வாட் அப்படிங்கிறதுக்கு இப்போ வாட் அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அந்த வாட் யூஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வாட்ஸ் யுவர் நேம் கேட்குறோம். வாட்ஸ் யுவர் நேம்னா மை நேம் இஸ் ஒரு பேர் வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ வாட் அப்படிங்கிறதுக்கு பதில் வந்து ஒரு பேர் வருது. பேருங்கிறது நவுன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த கிராமருக்கு உண்டான போஸ்ட்டில் வந்து பேர்லாம் நவுன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ வாட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து நவுன் வருது. ஸோ நவுனுக்கு பதிலாக வர்ற எல்லாமே நம்ம ப்ரோனவுன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ வாட் அப்படிங்கிறது ஒரு இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன். அது வாட் அப்படிங்கிறது WH கொஸ்டின் வேர்டுங்கிறது, அது கொஸ்டின் வேர்டு சரியானது தான், பட் அது இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வாட் அப்படிங்கிறது ஒரு இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன். அதே மாதிரி வென் அப்படிங்கிறது, வேர் அப்படிங்கிறது, ஹவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ். இது இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அட்வர்ப்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். அட்வர்ப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆக அப்படின்னு முடிகிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்வர்ப்னு பார்த்துருக்கோம். LOL பெரும்பாலும் முடிஞ்சிருக்கு. இப்போ அழகான ஓவியம் அப்படின்னா ஓவியம்ங்கிறது பெயர் சொல் நவுனு, அழகானங்கிறது அந்த பெயர் சொல்லை பற்றி சொல்கிறதுக்காக அதுக்கு பெயர் சொல்லுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அது வந்து அட்ஜெக்டிவ். அதே சமயம் அழகாக வரைகிறார் அப்படின்னா அது அழகான, இது அழகாகிறது அட்வெர்பு, அதுக்கு பின்னாடி வெர்பு வந்திருக்கு. வெர்பை பற்றி சொல்கிறதுக்காக அந்த வேர்டு யூஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக அப்படிங்கிறது முடியாது எல்லாமே அட்வெர்ப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதில் வந்து நான் அதே சமயம் அட்வெர்புங்கிறது இன்னும் நிறைய வேர்ட்ஸ் அட்வெர்ப் இருக்குது அப்படிங்கிறதையும் அப்போவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வென் அப்படிங்கிற, இப்போ டுடே அப்படின்னாவோ, டுமாரோ அப்படின்னாவோ, எஸ்டர்டே அப்படின்னாவோ இதெல்லாமே வந்து அட்வெர்ப்ஸாகவும் இருக்கும், நவுன்ஸாகவும் இருக்குது. இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஹியர், தேர் இதெல்லாமே வந்து அட்வெர்ப்ஸ். இப்போ வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ராகேட்டிவ் அட்வெர்ப். வேர் அப்படிங்கிறதோட உண்மையான அதோட டைரெக்டாக வர்ற பதில் வந்து ஒரு அட்வெர்ப் தான் வரும். இப்போ வேர் அப்படின்னா எங்கே அப்படிங்கிறது இன்னொரு வகையில் நம்ம கேட்கணும்னா டு விச் பிளேஸ், எந்த இடத்திற்கு. இது ரொம்ப ஒரு முக்கியமான தகவல். இது கொஞ்சம் கவனத்தோடு புரிஞ்சுக்கோங்க. வேர் அப்படின்னா எங்கே, அது இன்னொரு விதத்தில் கேட்கணும்னா டு விச் பிளேஸ், எந்த இடத்திற்கு. ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அதே மாதிரி வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படிங்கும்போது அந்த சென்னைங்கிறது நவுன், அதுக்கு முன்னாடி வந்து டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிப்போசிஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போது டு, ஃபார், எபோ, பிலோ, பினீத், அண்டர், அக்ராஸ்,
ஆஃப்டர், பிஃபோர் இதெல்லாமே ப்ரிப்போசிஷன்ஸ் தான். பட் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண பழகிக்குவோம். ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படிங்கும்போது சென்னைங்கிறதுக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் போடுறோம், பிகாஸ் அது நவுன். அதே வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து ஐ எம் கோயிங் தேர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஐ எம் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போகிறேன். அங்கே அந்த இக்கு விகுதின்னு ஒன்று சொல்கிறோம்ல, அது வரதுனால தான் டூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் நான் அங்கே போகிறேன், வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க, இதுக்கு பதில் வந்து நான் அங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் தேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த தேருக்கு முன்னாடி டூவோ அல்லது எந்த ஒரு ப்ரிப்போசிஷன் நம்ம போடக்கூடாது, பிகாஸ் தேர் இட் செல்ஃப் அதே வந்து ஒரு அட்வர்ப். அதாவது வேர் அப்படிங்கிறது இன்டராகேட்டிவ் அட்வர்ப். அதே மாதிரி ஹவு, வென் இது எல்லாமே இன்டராகேட்டிவ் அட்வர்ப். வென் டிட் யூ கம் அப்படின்னா ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கேம் இன் எஸ்டர்டே அப்படின்ட்டோ அல்லது ஐ கேம் ஆன் எஸ்டர்டேவோ அப்படிதான் அதெல்லாம் போடவே கூடாது. ஐ கேம் எஸ்டர்டே. வென் வில் யூ கம் அப்படின்னா ஐ வில் கம் டுமாரோ. டுமாரோ, எஸ்டர்டே இதெல்லாமே அட்வர்ப்ஸ். அதே மாதிரி தேர், ஹியர் இதெல்லாமே அட்வர்ப். ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு அட்வர்ப், ஹியர்ங்கிறது ஒரு அட்வர்ப். ஸோ அந்த ஹியர் இந்த அட்வர்ப்ஸ்லாம் வரும்போது அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் போட வேண்டியதில்லை. ஸோ WH டைப் அப்படிங்கிறது போல வாட் அப்படிங்கிறது இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன், வேர் அப்படிங்கிறது, ஹவு அப்படிங்கிறது, வென் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்டராகேட்டிவ் அட்வர்ப்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வேர் அங்கே அப்படிங்கிறதுக்கு தேர் அப்படின்னு சொல்கிறோம். தேர்னு போட்டோம்னா அங்கே ப்ரிப்போசிஷன் எதுவும் வராது. அதுக்கு பதிலாக டு தட் பிளேஸ் அப்படின்னு போடணும் வைங்களேன். இந்த தட் பிளேஸில் தட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு நவுன், தட்டுங்கிறது அட்ஜெக்டிவ், பிளேஸுங்கிறது ஒரு நவுன். அப்போது முன்னாடி டூங்கிற ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும். ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறதுக்கு டைரெக்டாக வேருக்கு உண்டான பதிலை கொடுத்து அங்கே ப்ரிப்போசிஷன் வேண்டியதில்லை, பிகாஸ் அட்வர்ப்ஸ் அதெல்லாமே. ஸோ ஐ வென்ட் ஹோம் அப்படிங்கிறது, ஹோம் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப் தான். ஸோ அப்போ வென்ட் ஹோமுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் போடக்கூடாது. ஐ வென்ட் டு ஹோம் அப்படிங்கிறது தப்பு. ஐ வென்ட் ஹோம் தான் கரெக்டான ஒரு யூசேஜ். இப்போது வேர் ஆர் யூ கோயிங் அப்படிங்கிறது நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த கிராமர் பகுதியில் பார்த்து எல்லாத்தையும் வச்சு ஞாபகப்படுத்தி அது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை இப்படி வச்சுக்கோ. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் தானே, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தானே. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆக்டிவ், இதுதான் ஆக்டிவ் சென்டென்ஸ் தான் ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படிங்கிறது. இதை வந்து கேள்வி வாக்கியமாக மாற்றணும் அப்படின்னா ஆம் ஐ கோயிங் டு சென்னை, இதுக்கு மீனிங் வந்து நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேனா, இதுதான் இதோட கேள்வி. இந்த சென்னை எடுத்துட்டோன்னா வேர் ஆம் ஐ கோயிங், நான் எங்கே போயிட்டுருக்கேன், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கிறதுக்கு வேர் ஆர் யூ கோயிங். அந்த ஆர்ங்கிறது ஆக்சிலரி வேர்ப், கோயிங்கிறது மெயின் வேர்ப். சப்ஜெக்ட் யூ எடுத்து ரெண்டுக்கு சென்டரில் போட்டோம்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக மாறும். அதுக்கு முன்னாடி வேர் வச்சோம்னா அந்த சென்டென்ஸ் பேர் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வித் இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப். இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வித் இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ஹவு டிட் யூ டிரைவ் யுவர் கார் அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தர். தட் யூ டிட் டிரைவ் அப்படிங்கிறது யூ ட்ரோவ் அப்படின்னு வரும். அது பதில் சொல்லும்போது யூங்கிறது நான் மாற்றிக்கும் போது ஐ ட்ரோவ்னு மாற்றிக்கணும். ஸோ ஐ ட்ரோவ் மை கார் ஃபாஸ்ட்லி, ஐ ட்ரோவ் மை கார் ஸ்லோலி. இந்த ஃபாஸ்ட்லி, ஸ்லோலி இதெல்லாமே அட்வர்ப். இப்போ ஹவு அப்படிங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த ஃபாஸ்ட்லி, ஸ்லோலி இதில் வருது. ஸோ ஹவு அப்படிங்கிறது கூட ஒரு இன்டராகேட்டிவ் அட்வர்ப். இதே மாதிரி WHO ஹூ ஒன்று இருக்குது, WHOM ஹூம் ஒன்று இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி யூஸ் ஆகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஹூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து ஒரு சென்டென்ஸோட சப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். ஹூம், WHOM அந்த ஹூம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் மட்டும்தான் வரும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது மூலமாக வந்து நீங்கள் நிறைய சென்டென்சஸ் நீங்களே வந்து உருவாக்கல, யார் மேலேயும் டிபெண்ட் பண்ணியிருக்காம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கவனத்தோடு ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறோம். அதில் ஹீ வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதே சமயம் ஹூம் டு யூ லைக் அப்படின்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்க அப்படிங்கும்போது ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஐங்கிறது சப்ஜெக்ட் பதில் வந்து ஐ கிடையாது, அது ஹிம் அப்படிங்கிறத பதில். ஐ லைக் ஹிம் அப்படிங்கிறது ஹூம் டு யூ லைக் அப்படிங்கிற கேள்விக்கு ஐ லைக் ஹிம் அந்த ஹிம் தான் ஆன்சராக வந்திருக்கு. இப்போ WHOM ஹூம் போட்டால் அதுக்கு பதில் வந்து ஆப்ஜெக்ட் தான் வரும். WHO ஹூ போட்டோம்னா அதுக்கு பதில் வந்து சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ இந்த இது இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இப்போ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் என்னென்னா வாட் அப்படிங்கிறது ப்ரோனவுனாக வருதுங்கிறத பார்த்தோம். அதே சமயம் வாட் கலர் டூ யூ லைக் அப்படின்னு கேட்டோம்னா ஐ லைக் ரெட் கலர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாக வருது, கலர் நவுனாக வருது, ரெட்டுங்கிறது அட்ஜெக்டிவாக வருது. ஸோ அந்த வாட்டுக்கு பதில் வந்து இங்கே ரெட்டு தான் பதில். ஸோ
வாட் கலர் டு யூ லைக் இட் அப்படிங்கிறதுல அந்த வாட் வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன், இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப்ஸ் இது 3 புரிஞ்சிட்டிங்கன்னா ஐ வெண்ட் ஹோம் அப்படிங்கிறது ஐ வெண்ட் ஹோம் கரெக்டாக, ஐ வெண்ட் டு ஹோம் அப்படிங்கிறது கரெக்டாக, இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கேம் லாஸ்ட் இயர், ஐ வில் கம் டுமாரோ, ஐ மீட் யூ டுமாரோ ஈவினிங், இதெல்லாமே வந்து அட்வர்ப்ஸ். இது அதனால் வந்து இதுக்கு வந்து டூ அப்படிங்கிறது முன்னாடி போடும். டூ, ஆன், இன் இதெல்லாம் போடக்கூடாது. இதுதான் இந்த போஸ்ட் நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஸோ என்னோட வே ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், என்னோட வே ஆஃப் டீச்சிங்கே வந்து எப்பவுமே யூனிக்காக இருக்குது. மற்றவங்களுக்கும் எனக்கும் ஒரு சம் டிஃப்ரென்ஸ் எப்பவுமே இருக்குது. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு என்னோட எல்லா போஸ்ட் நீங்கள் பல வருஷமாக கற்றுக்க முடியாத விஷயங்களை வெறும் 12 போஸ்ட்டில் பேசிக் கிராமர் நான் கொடுத்துருக்கேன். அந்த 12 போஸ்ட் வந்து அதுக்குன்னு டைம் ஒதுக்கி கவனத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்குது. 12 நாள் டைம் ஒதுக்கி ஒரு போஸ்ட்டையும் 3 டைம் பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் அதை புரிஞ்சு ஒன்ஸ் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் வந்து இட்ஸ் யுவர் லாங்குவேஜ். நீங்கள் அதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் எவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். இதே மாதிரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு போஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். குட் பை.